அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அமாவாசை திதி அன்று குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதும், அந்த வழிபாடு பண்ணுவதன் மூலம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட வீட்டில் மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், வீட்டில் ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம குலதெய்வ வழிபாடு எவ்வளோ சிறந்தது, அது மூலிமா என்னென்ன நன்மைகள் பலன்கள் இருக்குது, அதை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமாவாசை திதி அன்று பித்ருக்களுக்கு மட்டும்தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம அன்றைக்கி திதி கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. அதுவும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா அந்த நாளில் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். எப்போயுமே நம்ம குலதெய்வ வழிபாடை நம்மளுக்கு ரொம்ப சிறந்தது. எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போனாலுமே நம்ம குலதெய்வத்தை தான் முதல்ல வணங்கிட்டு செல்லணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த காரியம் காரிய தடையில் இல்லாமல் நல்லதாகவே நடக்கும், வெற்றிகள் அடையும். அதாவது நம்மளுக்கு ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அது மாதத்தில் ஒரு நாள் போகணும் அப்படின்னு நினைங்க. அருகில் இருந்தால் மாதத்தில் ஒரு நாள் போகும். இல்லைன்னா உங்களுக்கு தொலைவில் இல்லை ஊரில் அதை மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறைனா நீங்கள் செல்லணும். அப்போ செல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி கட்டி வெல்லம் 1 கிலோ 2 கிலோ அப்படி நீங்கள் வாங்கி வச்சுட்டு 1 மாதம்னா உங்கள் வீட்டில் இருக்கணும் அந்த கட்டி வெல்லம். அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது இந்த கட்டி வெல்லத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோயிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க நெய்வேத்தியமாக சாமிக்கு எதனா செஞ்சுப்பாங்க. சக்கரை பொங்கலோ அந்த மாதிரி எதனா செய்யும் பொழுது யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த கட்டி வெல்லம்ன்றது உங்களுக்கு மனக்குழப்பங்கள், நம்மள வீட்டில் இருக்கக்கூடிய மன பாரங்கள் எல்லாமே தெரிந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எலுமிச்சை பழம் மாலையாக கூட எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி ஒரு கனியாக கூட நீங்கள் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு கண் திருஷ்டி, மன நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க இல்லையா, அது அப்புறம் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்ந்துடும். ஏன்னா இந்த சாமிக்கிட்டேருந்து நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் சாமிக்கிட்ட போட்டுட்டு நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வாசக்காலில் கூட போடலாம். இந்த எலுமிச்சை பழம் மாலை வாசக்காலில் உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் கூட நல்லா இருக்கும். திருப்பி நீங்கள் போயிட்டு வரும்போது திருப்பி கூட மாற்றி எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டில் கந்திஷ்டி, அதாவது எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு வீட்டில் எதிர்மறை ஆற்றல் எதுவுமே இருக்காது. நல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் அடையும். அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது வெல்லத்தோடு நீங்கள் கூட சேர்ந்து ஒரு அரிசியும் வாங்கிட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 5 கிலோ போங்க, இல்லைனா 1 கிலோ கூட வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே கோயிலில் அன்னதானத்துக்கு அந்த காசு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு பிடி மண்ணென்னா நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் மூட்டை கட்டியாக வைக்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் வேண்டும் போதும் பூஜை அறையில் நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். அப்போது அந்த குலதெய்வ படம் இல்லைன்னா நம்ம அந்த மண்ணை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு உங்களுக்கு வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு கூட நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். அந்த முடிஞ்சு வைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும்பொழுது அது பனி போல் உங்களுக்கு நீங்கிடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல உங்களுக்கு பலன்கள் அளிக்கும். நன்றி, வணக்கம்.